வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனையும் என் குலதெய்வத்தையும் வேண்டி இன்று குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 24ஆம் நாள் 9/12/2024 திங்கட்கிழமை. இன்றைய அயனம் தட்சிணாயனம். இன்றைய ருது சரத் ருது. இன்றைய திதி அஷ்டம திதி காலை 8:03 வரை. பிறகு நவமி திதி. இன்றைய யோகம் சித்தி இரவு 12:50 வரை. நண்பர்களே, இன்றைய கரணம் தைத்துளை காலை 8 மணி வரை. பிறகு பலவம். இன்றைய நட்சத்திரம் புரட்டாதி பகல் 2:50 வரை. பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம். நண்பர்களே, இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. இன்றைய யமகண்டம் 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. குளிகை 1:30 மணியிலிருந்து 3 மணி வரலும். நண்பர்களே, இன்றைய நாளில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் நடக்கும் என்பதனை காண்போம். மேசராசி, எண்ணியது போல் நடக்கும் காரிய விருத்தி ஏற்படக்கூடிய நாள். ரிஷபம், வேண்டியதை பெற வேண்டிய நாள். பொன் பொருள் கிடைக்கும். நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய பொன்னான நாளாக இன்றைய நாள். மிதுனம், நினைத்த காரியத்தை வெற்றியுடன் உண்டாக்கக்கூடிய நாள். வெற்றி மேன்மை அடையும் மேன்மையான நாள். கடகம், காரிய சித்தி, உடல் நலம், சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாள். சிம்மம், மன அழுத்தம், அசதி, ஓய்வு எடுக்கக்கூடிய நாளாக உடல் உபதைகள் இருக்கும். எச்சரிக்கையுடன் இருக்கவும். கன்னி, நினைத்த காரியம் நண்பர்கள் மூலம் முடியும். நண்பர்களால் நன்மை ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடியது. கடகம், காரிய சித்தி, உடல் நலம், சந்தோஷம் உண்டாகக்கூடிய நாள். துலாம், எதிர்பார்த்தது நட்பு வரவு பண வரவாக மாறி அது மன சந்தோஷத்தை கொடுக்கும். அல்லது நண்பர்களால் நல்ல சந்திப்பால் ஏற்பட்ட மன சந்தோஷம் விருத்தி அடையும். விருச்சிகம், கவன தேவை, மறதி ஏற்பட்டு அதனால் பல தொந்தரவுகள் வரலாம். மிகவும் கவனமுடன் இருக்கவும். தனுசு, தடை விலகி நிம்மதி வரும் நாள். தடையாக இருந்ததெல்லாம் விலகிட்டு நன்மையாக வரும். மகரம், ஜெயம் உண்டாகும். எண்ணியது நடக்கும். சகல காரியமும் சித்தியாகும். கும்பம், மன அமைதி ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். மீனம், செய்த காரியத்தால் நல்ல முயற்சியால் ஏற்பட்டு அது வெற்றியோடு முடியும். இன்றைய நாள் உங்களுக்கு புதிய செயலில் முயற்சி செய்யக்கூடிய நாளாக இருக்கும். நண்பர்களே, இன்றைய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன பலன் என்பதை காண்போம். இன்று திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த சில நல்ல காரியங்கள் கைகூடி வரும். மேன்மையான நாள், சந்தோஷமாக கிடையாது இருக்கும். ரோகிணி, அஸ்தம், திருவோண நட்சத்திரத்தில் சேமம் உண்டாகக்கூடிய நாள். இடையில சிறு தடைகள் இருந்ததெல்லாம் விலகி இன்று நல்ல பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். பரணி, பூரம், போராட நட்சத்திரம் சாதகமான சூழ்நிலை, எதுவும் சாதகமாக நடக்கும். ஆயில்யம், கேட்டை, ரேவதி, அதுவும் சிறு சிறு தடைகள் இருந்தாலும் நல்ல பலனையே கொடுக்கும். பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரம் எல்லா வகையிலையும் பல பல இடையூறுகள் இருக்கும். இறுதியில் மிக உயர்ந்த அல்லது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய நாளாக அமையும். அஸ்வினி, மகம், மூல நட்சத்திரம் ரொம்பவும் கவனமாக இருக்கணும். உடல் அசதி ஏற்படும். உடலால் உபதைகள் எடுக்கும். மன வருத்தம் ஏற்படக்கூடிய அளவுக்கு கூட இருப்பவர்களோ அல்லது மனதளவோ நடக்கக்கூடியது. கிருத்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில காரியத்தில் தாமதம் ஏற்படும்.
கூட இருப்பவர்களே தனக்கு சில சிக்கல்களை உருவாக்கலாம். அதனால் மிகவும் கவனமுடன் இருப்பது நல்லது. மிருகசீரிஷம் சித்திரை அவிட்ட நட்சத்திரம். வண்டி வாகனத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கிறது. இன்றைய சந்திராஷ்டமம் கடகம், ஆயில்யம் பகல் 2:50 வரை. பிறகு மக நட்சத்திரத்துக்கு சிம்ம ராசியில் இன்றைய பாதிக்கு மேல் சிம்ம ராசிக்கு மக நட்சத்திரத்தில் சந்திராஷ்டமம் நடக்கும். இன்றைய சோளம் கிழக்கு காலை 9:15 வரை. பரிகாரம் தயிர். நண்பர்களே வணக்கம். உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.